வணக்கம் பெரியவர்களே, நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கிற முத்துநகர் பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே உள்ள நிறைய கேம்ஸ் இருக்குது, போட் ரைடெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு உள்ளே போய்ட்டு தெளிவாக காட்டுறேன். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம உள்ளே போகிறோம், என்ட்ரி ஃப்ரீ தான். ஆனால் நைட்டு 9 மணிக்கு இங்கே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ ஓப்பனில் தான் இருக்குது, நம்ம உள்ளே போகலாம். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முத்து ஓப்பன் ஆகிற மாதிரியும் உள்ள சிப்பி இருக்கிற மாதிரியும் செதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ வாங்க உள்ளே போயிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. அப்படியே இங்கே பார்த்தோன்னா திருவள்ளுவர் சிலை இருக்குது. இதை தாண்டி நம்ம அப்படியே பீச்சுக்குள்ளே போகிறோம். ஆனால் இந்த பைக் நான் ஓட்டலாமாண்ணா? ரெட் கலரு எவ்வளோ? 50 ரூபா 3 ரவுண்டு. இது எத்தனை ஏஜ் வரைக்கும் ஓட்டலாம்? 3 வயசுலேருந்து ஓட்டலாம். எவ்வளோ? இந்த கேம் பேர் என்னதுண்ணா? கார் 3 ரவுண்டு போடுவாங்க. கேம் பேர் என்ன? இந்த கேம் வந்து இங்கே நடத்திட்டு இருக்காங்க. 3 ரவுண்டுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த வண்டி வேணால் எடுத்து ஓட்டிக்கலாம். நான் எந்த வண்டி நான் ஃபாஸ்ட்டாக போவோம்? எதுனாலும் போவோம். ஆனால் அந்த எல்லோ கலர் போகும் சீடாக. இதோ இதுவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் காரு நல்லா ஃபாஸ்ட்டாக போகும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதுதான் ஓட்டி பார்க்க போகிறோம். 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணுறது ஒரு நிமிஷம். கொஞ்சம் இடம் விட்டுக்கோங்க. இதில் ஆப்ரேட் பண்ணுங்க. ஸோ நம்ம அப்படியே ஜாலியாக ஓட்டுறோம். இந்த பக்கம் ஆஃப் ஆயிடுச்சு. ஆரின் தான் அடிக்க முடியுதுங்க இந்த வண்டியில். ஆனால் உங்களுக்கு கேட்குமான்னு தெரில மைக்கில். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானே ஓட்டுறேன் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஸோ 5 ரவுண்டு ஓட்டிக்கலாம். இப்போ 1 ரவுண்டு ஓட்டியிருக்கோம். இந்த வண்டியில் ஆரின்லாம் இருக்குது. உங்களுக்கு ஆனால் கேட்குதான்னு தெரில. ஸோ இதில் பாட்டு கூட ப்ளே பண்ணலாம் போல், ஆனால் பாட்டு ப்ளே ஆகலை. பெட்ரோல்லாம் காட்டுதுங்க வண்டியில். அதை பார்த்தீங்கன்னா பெட்ரோலெல்லாம் காட்டுது. ஸ்பீடு கொடுத்துருக்கானுங்க, ஆனால் ஒர்க் ஆகலை. ஆரின்லாம் அடிக்க முடியுது. அதுதான் 3 ரவுண்டு ஓட்டியாச்சு. நல்லா ஜாலியாக இருந்தது. ஆரின்லாம் அடிக்க முடியுது இந்த காரில். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இந்த ஜம்ப் பண்ணுறது வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி எல்லாம் சின்ன பசங்கள்லாம் ஜம்ப் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும் போல். பின்னாடி பாருங்கள், சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சின்ன பசங்கள்லாம் விளையாடுறாங்க. நிறைய பேர் உள்ளே விளையாடிட்டு இருக்காங்க ஜம்ப் பண்ணி. இதுக்கு இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படியே பார்த்தோன்னா அங்கே ஒரு கேம் இருக்குது. அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா ஃபுல்லாகவே கடல் தான். இங்கே பீச்சில் பார்த்தோன்னா இந்த பசங்கள்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியே கீழே இந்த மண்ணில் பார்த்தோன்னா இந்த சின்ன சின்ன சங்கெல்லாம் இருக்குது. அப்படியே மண்ணுக்கு மேலே வந்திருக்கு ஃபுல்லாக. இங்கே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு இதை செஞ்சுருக்காங்க. கடல் சிப்பி அப்படியே ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்குது. இங்கே தூத்துக்குடி மாநகராட்சியிலேருந்து இந்த 2 குப்பை தொட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கே வந்து ஏதாச்சும் சாப்பிட்டிங்கன்னா குப்பையே கரெக்டாக குப்பை தொட்டியில் போடுங்க. இங்கே ஃபுல்லாக க்ளீன் அண்ட் நீட்டாக தான் வச்சுருக்காங்க பீச்சை. உள்ளே இந்த பலூன் கடை இருக்குது. பலூனு, அதுக்கப்புறம் சின்ன பசங்களுக்கு பொம்மைலாம் விற்றுட்ருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், பலூன் இருக்குது, அதுக்கப்புறம் பொம்மைலாம் இருக்குது. இங்கே சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி சின்ன ட்ரெயின் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சின்ன பசங்களாம் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள். எவ்வளோன்னு கேட்கலாம். பாட்டி எவ்வளோ ட்ரெயின்? 70 ரூபா. 70 ரூபா.
70 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சின்ன பசங்க விளாட்ற ட்ரெயின்லாம் இருக்குது. நீங்கள் சின்ன பசங்க கூட வந்தீங்கன்னா இங்கே விளாட்லாம். பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பலூனில் ஃபுல்லாக காற்றடிச்சு வச்சுருக்காங்க. இதனால சின்ன பசங்கள்லாம் ஏறி போயிட்டு குதிச்சு விளாட்றாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நான் சின்ன வயசில் விளையாடிருக்கேன். எத்தனை மணிக்கு தாத்தா ஓப்பன்? காலையில் 5 மணி. நைட்டு மூடுறது விடுறது வந்து 9:30. இங்கே என்னென்ன கேம் தாத்தா? நைட்டு கேமு ஒன்றும் இல்லை. இந்த கூட்டங்க தான் வருது. இந்த ஜம்பிங்க விளையாடுறாங்க. இது வருஷமெல்லாம் ஓடும். வருஷம் ஃபுல்லாக இருக்கா அந்த பீச்? ஃபுல்லாக ஓடும். சனி ஞாயிறு மட்டும் 2 நாள் ஓடும். நீங்கள் எப்போவுமே இருப்பீங்களா தாத்தா? இதில் இருப்பேன் எப்பவும். எவ்வளோ தாத்தா இதெல்லாம் விளாட்றது? இது 30 ரூபா. அது 60. இது எவ்வளோ நேரம் வேணால் விளாட்லாம்? இது ஒரு 10 நிமிஷம் ஒரு கணக்கு. 10 நிமிஷம் கணக்கு. அது வந்து 50 ரூபா. அது ஒரு கணக்கு. அது வந்து 60 ரூபா. அது ஒரு கணக்கு. அங்கே 100. அது ஒரு கணக்கு. போட்டில் போகிறாங்களே அது ஒரு 100. இது பேசும்போது அங்கே எடுக்குதா? அதுதான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிட்டு சம்பளத்துக்கு வரேன் 300 ரூபாய்க்கு. சரி தாத்தா. ஓனர் வேறு நல்ல பையன். நைட்டு 9:30 அடைச்சிருவாங்க. அவ்வளோவும் ஆளே இருக்காது. இங்கே தூத்துக்குடி வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த தூத்துக்குடி முத்துநகர் பீச்சுக்கு வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு போங்க. இங்கே சின்ன பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நிறைய கேம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க. பே பண்ணி விளாட்ற கேம்ஸும் இருக்குது, ஃப்ரீ கேம்ஸும் இருக்குது. கண்டிப்பாக ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஆண்டி எவ்வளோ ஆண்டி? 80 ரூபா. ஓகே, 80 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த கேமுக்கு. அப்படியே மேலேயும் கீழேயும் போயிட்டு வருது. இப்போ நம்மளும் உள்ளே போகலாம். 80 ருபீஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறோம். நாங்கள் ஆண்டி போகலாமா? சவுண்டு வருது. ஆடுறதுக்கு வச்சிருச்சுங்க. சவுண்டு தாங்க போய் நான் தான் மேலே தூக்கிட்டு போகிறேன். இறங்கிடலாம். முடிச்சா பயமா இருக்கு. நம்ம போயிட்டு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஜாலியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் மேலே போனாலே தெரியுது லைட்டாக பயமாக தான் இருக்குது. அப்படியே மேலே தூக்கிட்டு போகுது நம்மளை. அப்படியே நம்மளால ஃபுல் வியூ பார்க்க முடியுது பீச்சை. இதுவும் இருக்குது. நீங்கள் சைக்கிளிங்லாம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஃப்ரீ தான். நீங்கள் இங்கேயே பண்ணிக்கலாம். சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்குது. அங்கிள் இதெல்லாம் என்னது அங்கிள்? இது வந்து விஆர் கேம், விர்ச்சுவல் ரியாலிட்டி கேமு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேறு ஒரு வேர்ல்டில் நிற்கிற மாதிரி இருக்கும். ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரியே இருக்கும். ரோலர் கோஸ்டரில் ஒவ்வொரு தீம் இருக்குது. ஒரு 20s மேலே ஒரு தீம் இருக்குது. ஃபாரஸ்ட்டில் போகிற மாதிரி இருக்கும், ஸ்னோலாண்டு, அப்புறம் ஹாலோவின், த்ரில்லரு, ஹரரு, அந்த மாதிரி நிறைய தீம் இருக்குது. அது வந்து வாக் தி பிளாங்க்னு ஒரு கேம் இருக்குது. அது வந்து ஒரு பெரிய பில்டிங், ஒரு 50 மாடி பில்டிங் மேலே அந்தரத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு சில டாஸ்க்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும்.
நல்லாயிருக்கும். விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் இது வந்து ஒரு இப்போ இதுக்கு வந்து 60 ரூபா, 60 ருபீஸ். ஆமாம் ஆமாம், எல்லாத்துக்கும் 60 ரூபா தான். எல்லாம் ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு இது. வந்துட்டு மேரேஜு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா குதிரை இருக்குது, குதிரை சவாரியும் இங்கே இருக்குது. நீங்கள் காசு கொடுத்துட்டு குதிரையிலையும் ஏறி போகலாம். நம்ம அவர்கிட்ட கேட்கலாம் குதிரையில் போகிறதுக்கு என்ன, எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாரு எல்லாத்தையும் கேட்கலாம். இப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படி போயிட்டு இப்படி கூட்டிகிட்டு வராரு. ஸோ குதிரையில் போகிறாங்க பாருங்கள். பார்த்தா எவ்வளோ குதிரையில் போகிறதுக்கு? 50 ரூபாவா? ஓகே, 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க குதிரையில் போகிறதுக்கு. இங்கே இந்த கன் ஷூட்டிங் இருக்குது, பலூன்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. இங்கே கீழே கன் இருக்குது, நீங்கள் காசு கொடுத்துட்டு கன் எடுத்து ஷூட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தீவு தெரியுது பாருங்கள். ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே அலோவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ஆனால் இப்போ அலோவ்டு கிடையாது. போட்டில் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ அங்கே ஃபேக்ட்ரி மாதிரி வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. டிவியில் யூடியூப் சேனலா? சபரிஷ் 360. தாத்தா எவ்வளோ போட்டிங்? எவ்வளோ? அவர்கிட்ட கேட்கணுமா? டிக்கெட் கொடுக்குறாரு, இப்போ அவருக்கு தானே தெரியும். டிக்கெட் 100 ரூபாய் 200 ரூபாய் 100 ரூபா கேட்கலாம். எவ்வளோ அங்கிள் டிக்கெட்டு? 200 100 ரூபாமா? ஆ, ஒரு ஆளுக்கு 100 ரூபா. ஆ, 2 டிக்கெட்டா? ஆ. அதில் போய் ஜாக்கெட் போட்டுப்போம். வச்சிருமா போட்டில் வந்து வைக்கணும். போட்டில் போட்டில் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த லைஃப் ஜாக்கெட்டை மாட்டிக்கணும். போடுறது தெரியலையே. போட்டா எப்படி அங்கிள் போடுறது? டிக்கெட் அங்கே எடுக்கணும். 3 இருக்குது, 3மே போட்டு விட்டாச்சு. இப்போ நம்ம சேஃப்டி ஜாக்கெட்டும் போட்டாச்சு. அடுத்தது நம்ம போட்டில் போக போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம போட்டில் ஏற போகிறோம். எல்லாம் ஏறிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளும் போய் ஏறலாம். ஓகே, இப்போ நம்ம ஏறியாச்சு. இன்னும் போட்டு ஸ்டார்ட் பண்ணல. ஜாலியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். என்னென்ன ஆக போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு போட்டில் உட்காந்துட்டு இருக்கோம், இன்னும் போட் ஸ்டார்ட் பண்ணலை. டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்து உட்காந்தாச்சு. நம்மளை சேஃபாக தான் கூட்டிகிட்டு போகிறாங்க, லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க போல் போட்டை. ஓகே, கயிறு எடுத்துட்டாங்க. ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே சுற்றி காட்டிக்கிறேன். கடல் தான் ஃபுல்லாக. இந்த பக்கம் தான் பீச்சு. ஸோ இப்போ நம்ம பீச்சில் இருந்தால் போட் ஏறி இருக்கோம். கிளம்பியாச்சு. எல்லாம் பாய் காமிக்கிறாங்க. அப்படியே போகலாம். போட்டு மூவ் ஆகுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சவுண்டு வருதுங்க போட்டில் இருந்து. கொஞ்சம் பயமாக இருக்கு. அப்படியே இந்த சைடு பார்ப்போம். கடல் எப்படி அலையுது பாருங்க. போட்டு போது போது போதே. தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே போட்டில் போயிட்டுருக்கோம்.
அந்த சைடை நோக்கி போயிட்டுருக்கு போட்டு. பின்னாடி ஒருத்தர் இன்னும் ஓட்டிகிட்டு இருக்காரு போட்டை. அதனால உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம போகலாம். எவ்வளோ தூரம் வந்துட்டோம் பாருங்க. நம்ம கொஞ்சம் உள்ள தூரம் வந்துட்டோம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, நம்ம கரைக்கிட்ட இல்லை. இப்போது கடையில் இருந்து அவ்வளோ தூரத்தில் இருக்கும். இப்போது லைட் ஹவுஸ் தெரியுது நமக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பாருங்கள், நம்மளுக்கு அந்த இதெல்லாம் தெரியுது. ஃபஸ்ட்டு இந்த தீவில் அலோவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து இந்த ஃபேக்ட்ரிலாம் வந்ததுனால அலோவ் பண்ணலை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஃபேக்ட்ரிலாம் தெரிஞ்சிட்ருக்கு. தெரியுதா? நான் உங்களுக்கு ஜூம் பண்ணுறதுனால கொஞ்சம் பிக்சல் ஆகும், பட் நல்லாவே எனக்கு நல்லா தெரியுது வியூ. ஸோ ஓகேவா? ஸோ பார்க்குறீங்க எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள். கரையில இருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்கோம். அங்கேருந்து நம்ம தெரியுறோமான்னு கூட தெரில. போட்டு தெரியும்னு நினைக்கிறேன், ஆனால் நம்ம தெரியுவோமான்னு தெரில. நல்லா ஆழமாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு உள்ள. நமக்கு எல்லாமே தெரியுது. இன்னும் எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போக போகிறாங்கன்னு தெரில. ஐ திங்க் இப்போ யூட்டன் அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்ததே பெரிய விஷயம். ஓகே, யூட்டன் அடிச்சிட்டாங்க. திரும்பியும் கரைக்கே போக வேண்டியதான். சோலி முடிச்சு விட்டாங்க. போங்க. ஓய் நம்ம திரும்பியும் பேக் போகிறோம். கரைக்கிட்ட வந்துட்டோம் கிட்டத்தட்ட. கடல் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. நம்ம அவ்வளோ தூரம் போயிருக்கோம். கொஞ்சம் தூரம் போயாச்சு. திரும்பியும் ரிட்டர்ன் திருப்பிட்டாங்க போட்டை. இப்போ நம்ம திரும்பியும் கரைக்கு போயிட்டுருக்கோம். போட்டு திரும்பியும் போகுது. அவளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் நம்ம வந்து கரை தெரிஞ்சிட்டு இருந்தது பேக்கில். இப்போ வந்து கரை இந்த பக்கம் வந்துருச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, போட் இன்னும் கரைக்கு போகலை, தண்ணியில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம இந்த தூத்துக்குடியில் இருக்கிற முத்துநகர் பீச்சை பற்றி தெளிவாக காட்டியிருக்கோம். இங்கே இருக்கிற கேம்ஸாக இருந்தாலும் சரி, போட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம தெளிவாக காட்டியிருக்கோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். Bye.